டு ஆல். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட் டைம் மேக் பண்ணுறேன். அப்படின்னா நீ ஃபஸ்ட் டைம் மேக் பண்ணி கிழிச்சிட போகிறேன் நீங்கள் கேட்குறதுக்குள்ளே நானே சொல்லிடுறேன். சமைக்க போகிறேங்க. இந்த லாக் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் நான் மேக் பண்ணுறேன். ஏன்னா முன்ன வீடியோவில் நான் சமைச்சலாம் வீடியோ போட்டதே கிடையாது. இந்த வீடியோவில் தான் நான் சமைக்கிறத வீடியோவை போட போகிறேன். சிக்கன் குழம்ப சிக்கனமாக எப்படி சாப்பிட்றதுன்றத மென்ஷன் பண்ணி சொல்ல போகிறேன். வாங்க பார்க்கலாம். என்னோட பேக்ரவுண்ட் படிக்க எவ்வளோமா இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் கண்டுக்காதீங்க. எடிட் பண்ண முடியுமான்னு தெரியல, இல்லைன்னா அப்படியே போடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த தோசை வந்து பார்த்தீங்கன்னா முட்டை தோசை 45 ரூபாய் இருந்தது. யோசிச்சு பார்த்தா இட்லியை மட்டும் 40 ரூபாய்க்கு வாங்கினாலே சிக்கன் குழம்பு சாம்பார் எப்படியா இருந்தாலும் வாங்கிடலாம். சாம்பார் கொடுக்கலனாலும் கேட்டு வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு முட்டை தோசை வீட்டிலே ஊற்றி சாப்பிட போகிறேன். இதை நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். சிக்கன் குழம்பு எப்படி சிக்கனமாக சாப்பிட்றதுன்றதை சாப்பிட்டே காட்டுறேன். 4 இட்லிக்கு 3 விதமான குழம்பு. சிக்கன் குழம்பு, கீழே உட்காந்துட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? எங்கள் வீட்டில் மோஸ்ட்லி கீழே தான் உட்காந்து சாப்பிடுவோம். ஸோ நான் சொன்ன சிக்கனமான சிக்கன் குழம்பு இதோ. இந்த கடை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான கடைங்க. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்டல் பசங்கள்லேருந்து ஒரு சில லேடிஸ்லாம் வந்து ஒரு நாள் ரெஸ்ட் எடுப்பாங்கள்ல, அவங்கெல்லாம் இந்த கடையில் தான் வாங்கி சாப்பிடுவாங்க. ரியலாகவே வேறு லெவலில் இருக்குது. இந்த கடையை நீங்களும் விசிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ சாப்பிட்றதுக்கான டைம் ஆச்சு, வாங்க சாப்பிட்லாம்.